வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் குரு வக்ர நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரகதி அடையும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குரு பகவான் கடந்த மே மாதம் 2024 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருன்ற அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. வக்ரகதி நிவர்த்தி பெறுகிறார். அந்த நிவர்த்தி அடையும் போது அவர் இருக்கின்ற நட்சத்திர பாதம் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். தன்னுடைய நகர்வை பின்னோக்கி நகர்த்து செல்லக்கூடிய அந்த குரு பகவான் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். எல்லா கிரகங்களுக்கும் ராஜ கிரகமாக அழைக்கப்படும் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். அந்த வக்ரகதி அடையும் போது அந்த சுப கிரகம் ஆகப்பட்டது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறது. பாவத்தன்மையை பெறும் பொழுது மிக மோசமான ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமா இந்த 4 மாதங்கள் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக மோசமான விளைவுகளை கொடுக்காது. ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கும்பராசி என்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வக்ர கிரகங்களா இருக்குது. அதனால இந்த குரு பகவானும் வக்ரகதி அடையிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இழந்த இழப்புகள் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் வக்ரகதி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. குரு பகவான் கும்பராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான், உங்களுடைய லாப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது அவர் அந்த உபஜய ஸ்தானத்தையும் செயல்விக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போறார். இந்த 2 இடங்களுக்கு சொந்தக்காரர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் விரைவாக ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறோம். சில பேர்லாம் வீடு வாங்குவீங்கன்னு நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் ஃபாஸ்ட்டாக ஒரு வாரத்தில் ஃபிக்ஸ் ஆகி நடக்கக்கூடிய ஒரு திருமணம்லாம் நடந்திருக்கும். அந்த அளவிற்கு அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மிக சுப பலன்களை அதிகமாக கொடுத்திருப்பார் தான் பேர் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இப்போ வக்ரகதி அடையும் போது அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் அவங்களும் இதே ராசி என்பர்களாக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண அவங்களுக்கும் அதில் ஒரு ஜோதிட ரீதியாக சில விளக்கங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருந்தால் தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு அதற்குண்டான மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடையும் போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு தொழில் முதலீடு சம்பந்தமான நிறைய இழப்பீடுகள் இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லும்போது உங்களுக்கு மூலதனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகம். அந்த மூலதனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகம்னா இந்த நகைக்கடையெல்லாம் செய்கிறவங்க, அந்த குருன்றது பார்த்தீங்கன்னா நகை சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த கும்ப ராசி என்பர்கள் நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கடந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா போட்ட முதலீடுகள் எல்லாமே இழப்புகளாக தான் இருந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக, ஏன்னா உங்களுடைய கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப பார்த்து 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 நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்படி பார்த்து பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நகையில் செய்த முதலீடாகப்பட்டது உங்களுக்கு அது நிதியை இழக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் கொண்டு போய் விட்டுருக்குது.
இந்த அளவுக்கு உங்களுக்கு சில மாற்றங்களை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. இது எல்லாமே உங்களுக்கு காரண கிரகம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சனி வக்ரகதி அடைந்தது, அடுத்து அந்த ஜென்மத்திலேயே அந்த சனி இருக்கிறது, 2ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு அவர் படுத்துகிற பாடு உங்களை, அதாவது காசு வருமானமும் வருது, சேமிக்கவும் முடியல, இந்த பக்கமும் போட முடியல, அந்த பக்கமும் போட முடியல, இப்படி 2ம் கட்டம் ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள்னு சொன்னால் மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களை தான் சொல்லணும். ஏன்னா கும்பம்னு சொன்னாலே ஒரு கலசம், அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்களுடைய மனநிலையும் அப்படிதான். என்ன உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, நீங்க இதை செயல்படுத்த போறீங்களா இல்ல அப்படியே விட போறீங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு கும்பராசி அன்பர்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னாலே அவர்களை பற்றி புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, சுத்தம் ஒண்ணுமே சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அவர்கள் எதுக்காக செயல்படுறாங்கன்றது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுலேயும் கும்பராசி பெண்களை பற்றி யாராலையும் நிர்ணயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடியவர்கள் இந்த கும்பராசி பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜென்மசனி ஒரு பக்கம் வாட்டி வதைக்குது, அடுத்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள், இதுதான் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வருமானு உங்கள் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கோச்சார கிரகங்கள்ன்றது இவ்வளோ வலிமையாக நம்மளுக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கோச்சார கிரகங்களில் உங்களுக்கு அந்த வருட கிரகங்கள் தான் மிக அதிகமான ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதிலையும் அந்த தசா புத்தி நடக்கும்போது அந்த புத்திநாதன்றவர் பார்த்தீங்கன்னா புத்தியை நடத்தக்கூடிய அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா மிக வலிமையாக செயல்படும். அதுலலாம் சந்திர புத்திலாம் இருக்கக்கூடிய நபர்கள் அவ்வளோதான். கும்பராசியில் உங்களுக்கு குரு தசையே நடந்து சந்திர புத்தி நடந்துட்டு இருக்குதுன்னா அவ்வளோதான். அவங்க சப்ஜாடா காலி, அவங்களுடைய குடும்பம் காலி, தொழில் காலி, உங்களுடைய வேலைவாய்ப்பு காலி, இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு விஷயங்களை இழந்துக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற போது உங்களுக்கு சில கவனங்கள் தேவை. உங்களுடைய மூலதனத்தில் ஒரு கவனம் தேவை, ஒரு முதலீட்டில் ஒரு கவனம் தேவை, உங்களுடைய தொழிலில் ஒரு சிறந்த கவனம் தேவைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிறரால் ஏமாற்றப்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் அது அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டுமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் மற்ற உறவினர்களால் நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க. இன்னும் மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் காத்துட்ருக்கு. அதனால இது நாள் வரைக்கும் மற்றவர்களை நம்பி நீங்கள் அதாவது கூட்டாளி தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்களோ, ஷேர், அதாவது பார்ட்னர்ஸ் மூலமாக நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு உங்களுடைய பணத்தை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க கும்பராசி அன்பர்கள். இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் ஏற்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் மிக கவனமோடு அந்த முதலீடு செய்வதில் நீங்கள் முதலீடே செய்ய வேண்டாம். இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் முதலீடு செய்ய வேண்டாம். குரு வக்ரகதி அடையும் போதும் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம். எந்த அளவுக்கு முதலீடு செய்கிறீங்களோ அதில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் முதலீடு செய்யாமல் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஒரு குழந்தைகள் பேர்லேயோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய கும்பராசி அன்பர்கள் வேலை இழப்புகள்னால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. வேலை இழப்புகள்ன்றது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% அளவுக்கு வேலை இழப்புகள். நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை இல்லாமல் இங்கேருந்து ஆஃபர் கிடச்சி எல்லாம் கிடச்சி அங்கே போய் ஒரு 6 மாதம்தான் வேலை பார்த்துருப்பீங்க. அடுத்து உங்கள் சீட்டை அப்படியே கிடச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ரெசிஷன்ற பேரில் உங்களுக்கு அதற்கு உண்டான வேலை இழக்கும் அபாயங்கள் அங்கே அதிகமாக ஆயாச்சு. உங்களுடைய வீசாவையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கேருந்து, அதாவது இங்கே இருக்கிற வேலையை, நல்ல வேலையை விட்டுட்டு அங்கே போனீங்க, அங்கே இருக்கிற வேலையும் போச்சு. இந்த மாதிரியா 2ம் கட்டான இதையும் போச்சு அதுவும் போச்சுன்ற மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, எனக்கு பின்னாடி யாராவது பில்லி சூனியம் யாராவது வச்சுட்டாங்களா, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரகதி பார்த்தீங்கன்னா அந்த வேலை இழக்கக்கூடிய நேரத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் மாறப்போகுது. குரு பகவான் உங்களை கைவிட மாட்டாருங்க, கவலையப்படாதீங்க. லாபஸ்தானாதிபதியும் கூட
கூட அவர். அதனால உங்களை கைவிடவே மாட்டார். அவர் வக்ரகதி அடைந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியில தான் இறங்க போறார். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வேலை இழக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையை நீங்க விட்டுருங்க. வேலை இழந்தாலும் திரும்ப மீண்டும் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு புது யோகமான ஒரு நாட்கள் உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அதுல நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்காக வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் உங்களுக்கு உங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்குதோ, ஏன்னா உங்க திறமைகள் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அந்த வாய்ப்புகளை தேடி நீங்க பயணிக்கும் போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு. அடுத்து குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விவாகரத்து வழக்குகள் 70% வழக்குகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 வருஷத்துல இருக்கு. 70% வழக்குகளை இருக்கும்போது இதுல எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு நேரத்துல நிறைய கும்பராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, இருந்தாலும் நான் இந்த வாழ்க்கையை ஓட்டியே ஆகணும்ன்ற ஒரு விதத்துல கும்பராசி அன்பர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா மனைவி ஒரு பக்கம் அவங்க பாட்டு சுதந்திரமா இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் சுதந்திரமா இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வீலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது குடும்பம் மாதிரியே தெரியாது. எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வர்றது போறது அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த குடும்பம்ன்றது ஒரு பல பிரிவினைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த 1.5 வருஷம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. அந்த குடும்ப ஸ்தானாதிபதி இப்ப வக்ரம் அடைகிறாரு. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் போரிட்டு கொண்டிருந்த மாதிரி இருந்தாங்களோ அந்த குரு, அதாவது குடும்பத்துல, இப்போ அந்த பிரிவினைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். உங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குள்ள ஒரு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். சில பேர் டைவர்ஸ் ஆனாலும் மேலும் ஒரு திருமணத்திற்காக மறு திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் நிதி இழப்புகள் இருந்திருக்கு கடந்த காலத்துலலாம். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு இருந்தாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜோதிட ரீதியாக நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.